ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். எதுக்காக வரணும் எப்படின்லாம் இருக்கு. தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்ற ஒரு அரசியல் நிலைக்காக, தன்னுடைய சுயலாபத்தில் தன்னுடைய அரசியல் நிலைக்காக ஒரு அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தார். நம்முடைய பெருந்தர் காமராஜர் அவர்களையே கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நேரம் அது. பெருந்தர்கள் காமராஜர் அவர்களே கைது செய்யணும் அப்படின்னு சொன்ன நேரம். அப்ப எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஏன்னா அவர் பாரதபுரம் உருவாக்கியது யாருன்னா பெருந்தர் காமராஜர் தான். ஆனா அவரையே கைது செய்யணும். அப்ப எப்படிப்பட்ட நிலைமை, எப்படி அந்த நேரத்தில் மன வேதனை அவருக்கு இருந்திருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. இந்த நம்முடைய நாட்டிற்கு அவசர நிலை பிரகடனம் தேவையா? இந்த எமர்ஜென்சி தேவையா? ஏன் இந்த அம்மா அப்படி செய்யறாங்க? அவங்களுக்கு தேவை தன்னுடைய சுயநலம், தன்னுடைய ஆட்சி அதிகாரம் தனக்கு இருக்கணும். தன்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, எந்த தலைவரும் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை, அந்த நிலையில் எடுக்கப்பட்டதுதான் அவசர நிலை பிரகடனம். அந்த இது அரசியல் சாசன படுகொலை. நம்முடைய ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தை எவ்வளவு மதிக்கணும், நமக்கு எப்படி பிரசவம் நமக்கு வேணும். இது ஒரு ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயகத்தை அழித்ததுதான், படுகொலை செய்ததுதான் அந்த 50 ஆண்டுகள். எல்லா தலைவர்கள் அவங்க யார் யார் எல்லாம் எதிர்த்தாலும், ஒரு நாட்டில் ஆளுங்கட்சி இருக்கலாம், எதிர்கட்சி இருக்கலாம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அது தன்னுடைய கடமை. ஆளுங்கட்சி எதிர்கட்சி. ஆனா இவர்களுடைய எண்ணம் தன்னை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, எந்த தலைவரும் கேள்விக்கூடாது, எந்த எதிர்கட்சி தலைவர் எந்த கேள்வி கேட்கக்கூடாது. தான் நினைத்ததுதான் நடக்கணும். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டதுதான். அப்ப எவ்வளவு அந்த எதிர்கட்சி தான் அந்த தலைவர் அப்படி கேள்வி கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். சிறையில் எல்லாம் அடைக்கப்பட்டார்கள். நம்ம ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்ட நம்முடைய தலைவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்ப்போம், பேசுவோம், எப்படி இருந்தாங்க என்று பார்ப்போம். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த அவசர நிலை பிரகடனத்தால் மீண்டும் எப்படிப்பட்ட ஒரு இன்னல்களை அனுபவித்தார்கள் நம்முடைய தலைவர்களால். நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவர்கள், நாட்டு மக்களுடைய நலனுக்காக பாடுபட்ட தலைவர்கள் எப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் அனுபவித்தார்கள். ஆனால் இது படுகொலை. இது ஒரு இருண்ட தினம். அன்னைக்கு ஒரு கருப்பு தினம், ஒரு இருண்ட தினம். உலக நாடுகளுக்கு நம்முடைய நாட்டு உற்பத்தி பொருட்கள் அனுப்பப்பட வேண்டும், ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்ற நிலையில் நாம் அடிக்கடி அவர்கள் கூறுவதை நாம் காணலாம். அப்படி இளைஞர்கள், நம்முடைய மாணவர்கள் நன்றாக படித்து நம்முடைய நாட்டிற்கான வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை தொழில்நுட்பங்களையும் அறிந்து தெரிந்து நாட்டின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு